ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட வந்து கேட்குறாருல, இந்த மாதிரி சிட்டி கிட்ட நீ கடன் வாங்குனியா அப்படின்னோடனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு யார் சொன்னானோடனே, முத்து தானோடனே இதை யோசிக்காமே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் வாங்கினேன் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் கடன் வாங்கினதே இல்லை. எங்க அப்பா என்ன அப்படிதான் வச்சிருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம இருந்தல, வீட்டு செலவுக்குலாம் குடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்குனேனோனே, இல்ல நீ வாங்குனது பிரச்சனை இல்ல. நீ யார் யார்கிட்ட எவ்வளவு எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் குடுன்னோனே, ஆமா, ஆமா லிஸ்ட் குடுத்தோனே நீ உடனே போய் கடன அடைச்சிருவ பாருனோனே, இப்ப மனோஜ் அப்படியே நிக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. அப்ப முத்து வந்து மீனா கிட்ட கேட்கிறாரு, "நீ இத பத்தி ரோஹிணி கிட்ட கேட்டியா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. நான் காச பத்தி கேட்டோனே அவங்க அப்படியே வேர்த்து அவங்களுக்கு இதாயிருச்சு. ஸ்ருதி கூட கேட்டாங்க. அவங்க கேட்டா இந்த மாரி புழுக்கமா இருக்குதுன்னு சொல்றாங்க." அப்படின்னோனே, அங்கங்க அவனுக்கு மழை பெஞ்சுட்டு இருக்குது. இவங்களுக்கு புழுக்கமா இருக்குதா? அவங்க மனசுக்குள்ள இருந்த கலவரம் தான் முகத்துல தெரிஞ்சிருக்குது. அப்போ இந்த மாரி சிட்டி கிட்ட இவங்க காசு வாங்கியிருக்கிறதுக்கும், என்னோட ஃபோன்லேருந்து வீடியோ வெளியில வந்ததுக்கு என்னமோ இருக்குது அப்படின்னோனே, என்னன்னோனே அந்த சிட்டிய புடிச்சு 4 வெளுத்தேன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "தேவையில்லாம அந்த வேலையெல்லாம் பாத்துறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "பால குடிங்க" அப்படின்னோனே, "அத குடிச்சா மூளை வேலை பாக்குமா?" அப்படின்னு முத்து கேட்கிறாரு. இப்ப காலையிலேயே முத்துவும், மீனாவும் போய் அந்த நடிகர போய் பாக்க போறாங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, முத்து வந்து "நான் உங்களோட ஃபேன் சார்" அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அப்புறமா அவர்கிட்ட அவர கதிர பத்தி கேட்குறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு அவர வந்து ரொம்பலாம் தெரியாது. இந்த மாரி ஏதோ புதுசா படம் எடுக்க போறேன். இந்த வீடு விலைக்கு இருக்குது. யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு" சொல்லி என்கிட்ட வந்து பேசினாரு. அப்புறமா தான் தெரியும் அவன் ஒரு சரியான ஃப்ராடு அப்படின்னு. அதனால தான் நான் அங்கருந்து வந்தேன்னோனே, "சார் இந்த மாரி எங்க அண்ணன தான் ஏமாத்திட்டான் சார்" அப்படின்னோனே, அவன் வந்து பேசும்போது அவனோட சொந்த ஊடு ஏற்காடுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறான். மத்தபடி அவன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்ட்டா அப்ப மட்டும் அந்த சிந்தாமணி வராங்க. இப்ப அவரு என்ன பண்றாருன்னா, மண்டப டெக்கரேஷன 2 பேருக்குமா பிரிச்சு குடுக்குறாரு. ஸ்டேஜ நீங்க பார்த்துக்கோங்க. வெளியில நீங்க பார்த்துக்கோங்க. வீட்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை வந்து மீனாவே பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாரி பேசினோனே, சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல சார் அந்த பொண்ணுகிட்ட எது குடுத்துட்டு எல்லாத்தையும் எனக்கே தாங்கனோனே, 2 பேருக்கும் வயிறு இருக்குல்ல" அப்படிங்கிற மாரி அவர் கேட்கிறாரு. அப்புறமா சிந்தாமணி வெளியில போயிடுறாங்க. இவங்களுக்கும் ஆர்டர் குடுத்துட்டோனே, இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து கெளம்புறாங்க. இங்க வெளியில வந்து சிந்தாமணி வந்து தேவையில்லாம மீனா கிட்ட வம்பு இழுக்குறாங்க. இப்ப மீனா வந்து சவால் விட்டுட்டு, அங்கருந்து கெளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய வந்து இவ சமைக்காம போயிட்டான்னு சொல்லிட்டு மீனா உட்காந்து திட்டிட்டே இருக்கிறாங்க. இப்ப மீனாவும் முத்துவும் வந்தோனே, "நீங்க 2 பேரும் நல்ல கடையில சாப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, நாங்க என்ன சாப்பிடுறது?" சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க மீனாவ. அப்ப மீனா ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி முத்துவ கூட்டிட்டு போயிட்டு, ஹாட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. "நான் காலையிலே எந்திரிச்சு சமைச்சேன்னா வச்சுட்டு தான் போனேன்னோனே." இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "அதுவும் நாங்க ஒண்ணும் ஊர் சுத்த போகல. இந்த மாரி இவங்க 2 பேர் 2 அறிவுஜீவிகளும் காச தொலைச்சுச்சுங்களா, அத தேடி தான் போனோன்னே, இந்த மாரி அந்த நடிகர்ட்ட போய் கேட்டேன்ப்பா. அவன் வந்து ஏற்காடுல தான் அவங்க வீடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் ஃபோட்டோ எதனாச்சும் இருந்துச்சுன்னா தான் எதனாச்சும் பண்ண முடியும்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இவங்க அட்வான்ஸ் குடுத்தப்போ கோயில்ல வச்சு தானே குடுத்தாங்க. கோயில்ல கேமரா இருக்குங்க. ஆஃபீஸ்ல கேட்டா அந்த இது தருவாங்கன்னோனே, இப்ப முத்து சரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நீங்க வாங்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோஹிணி போய் சிட்டி கிட்ட போயிட்டு, இந்த மாரி அந்த கோயில்ல போய் அந்த சிசிடிவிய வாங்கி அவன கண்டுபிடிக்கணும்னோனே, சிட்டி என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உடனே கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா அவன கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தருவீங்க?" அப்படி எனக்கு என்ன லாபம்னோனே, இப்போ வித்யா என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நீங்க தான் கந்து வெட்டியாச்சேன்னோனே", இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தர்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்